Welcome to Priya's Authentic Indian Food. Subscribe my channel for more videos. Drumstick fry இல்லனா முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டுருக்கேன். கொஞ்சம் சூடான பிறகு உளுந்து, கடுகு ரெண்டுமே போட்டோம். பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 6 ட்ரம்ஸ்டிக் வரைக்கும் எடுத்துக்கேன். ரொம்ப முத்துனதும் எடுக்காதீங்க, ரொம்ப எலசும் எடுக்காதீங்க. எலசு எடுத்திங்கன்னா ரொம்ப பாயில் ஆயிரும், முத்துனது பாயில் ஆகாது. ஸோ மீடியமாக இருக்குதா பார்த்து ஒரு 6 ட்ரம்ஸ்டிக்கை நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆயிலில் போட்டு இங்கே அங்கே அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. ஆயில் ஃபுல்லாக எல்லா ட்ரம்ஸ்டிக் மேலே படுற மாதிரி. இப்போது நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். பாயில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இந்த முருங்கைக்காய் இருக்க அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் முருங்கைக்காய் வந்து உடஞ்சி வந்துடும். ஸோ கரெக்டாக சேர்த்துக்கோங்க. உப்பு இப்போவே கண்டிப்பாக சேர்த்துடணும், அப்போ தான் முருங்கைக்காயோட உள்ளே வந்து நல்ல உப்பு இறங்கும். இந்த பார்த்துக்கோங்க, தண்ணி ஊற்றிங்களா, கரெக்டாக முருங்கைக்காய் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஹையில் வச்சு நல்லா வேக விட்டுறலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா கீழே உள்ளது மேலேயும் மேலே உள்ளது கீழேயும் வரணும்ல, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் மூடி போட்டுடலாம். இன்னும் பாயில் ஆகலை. இந்த கேப்பில் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் எடுத்துக்கலாம். 2 மிளகாய் எடுத்துருக்கேன். என்னோடய மிளகாய் ரொம்ப காரமாக இருந்ததுனால 2 போதும், நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் ஜஸ்ட்டு ஒரு ரவுண்டு பண்ணால் போதும். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ திருப்பி பார்க்குறோம், இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ரெடியூஸ் ஆகணும். முருங்கைக்காவும் கொஞ்சம் பாயில் ஆகலை. ஸோ இன்னொரு தடவை நான் மூடி போட்டு வச்சுட்டேன். ஸோ 5 to 6 மினிட்ஸில் மொத்தமாகவே நல்லா பாயில் ஆகி தண்ணியும் குறைஞ்சிரும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது மசாலாவை ஆட் பண்ணிடுங்க. ரொம்ப ட்ரையாக பண்ணிங்கன்னா கீழே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி லைட் தண்ணியிலே இந்த மசாலாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஹையில் வச்சுக்கோங்க. அந்த மிளகாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அப்படியே ஃப்ரை பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு சூப்பர் ஸ்மெல் வரும் பாருங்கள். முருங்கைக்காயோட ஸ்மெல் அட்டகாசமாக இருக்கும். என்னோடது இன்னும் கொஞ்சம் மிளகாய் வந்து ஃப்ரை ஆகணுங்கிறதுனால நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். உப்பு கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க, காணாது. நான் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப மணமாக இருக்கும். நீங்கள் வறுக்கும் போது ஒரு ஸ்மெல்லை வந்து ஃபீல் பண்ணுவீங்க, அவ்வளோ மணமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது. ஒன்று விடாமல் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. வெரி வெரி டேஸ்டி ரெசிபி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.